என்னது ஆக்டர் ஜெயம் ரவியும் அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா? என்ன காரணம்? என்னங்க சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பார்க்கும்போது. என்ன அப்டேட், என்ன காரணம், எதனால அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆக்டர் தான் நம்ம ஜெயம் ரவி. நிறைய நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 2009 ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அழகான 2 மகன்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆக்சுவலி ஜெயம் ரவி அண்ட் ஆரவ் இவங்க 2 பேருமே சேர்ந்து டிக் 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 படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ என்னன்னா, நம்ம ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் வந்துட்டு இப்போ டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒரு வாரமாகவே போயிட்டுருக்குது. இப்போ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜெயம் ரவியும் அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாகவே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது இப்போ ஒருத்தவங்க டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க, பிரிய போகிறாங்க அப்படின்னாலே சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துறது தான் வேலையாக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்த்தி வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஆனால் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுற நேம் ஆகட்டும் அண்ட் எல்லாத்துலேயுமே ஆர்த்தி ரவி அப்படிங்கிறது மட்டும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிஜமாகவே இவங்க பிரிய தான் போகிறாங்களா, என்ன ஏது, எதனால் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பெரிய குழப்பமாக இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறது ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்க 2 பேரும் சொன்னால் மட்டும்தான் தெரியும். உண்மையாகவே நம்மளே எதுவுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட டெசிஷனை நம்ம நிச்சயமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ஒரு வாரத்தில் வந்து அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஜெயம் ரவி நடித்த படங்களில் உங்களோட ஃபேவரட்டான படம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.